எங்களுடைய மாகாணத்திலே விமானத்துறை சம்பந்தமான பணியாளர்களை நியமிப்பதற்கும் வருங்காலத்தில் நடவடிக்கை எடுப்பதற்காக அவர் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்று இங்கு வருகின்றது. எங்கள் இன்றைய ஆளுநர் செயலகத்திலே ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அவர் வருங்காலத்திலே இந்த விமான துறைகளோட கூடுதலான ஆளணியினரை இங்கே இந்த வடமாநிலத்திலிருந்து எடுப்பதற்கும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுவதற்கும் அந்த ஆயத்தங்கள் செய்வதற்கும் வந்திருந்தால் அதை விடுத்து அடுத்ததாக இங்கே விமான நிலையத்துக்கும் வந்து யாழ்ப்பாண விமானத்தினுடைய விஸ்தரிப்பு தொடர்பாகவும் மற்றது அந்த ஏற்கனவே வசதிகள் போதாமல் இருக்கின்ற அது தொடர்பாக அந்த இடங்களை பார்வையிட்டு அந்த அபிவிருத்தி அந்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்காகவும் அவர்கள் இன்று வந்திருந்தார்கள். அதை பற்றியான நடவடிக்கைகள் பார்வையிட்டு அவர்களுக்கு உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். வெகு விரைவாக அதை முடிப்பதற்கும் இப்பொழுது இருக்கின்ற இந்த சர்வதேச விமான நிலையமாக இருந்த பொழுதிலும் அதற்கான அடிப்படையான வசதிகள் குறைவாக இருக்கின்றது. அதை வெகு விரைவில் அதை முடிப்பதற்கு 2 கட்டமான நடவடிக்கைகள் நடக்கப்பட இருக்கின்றது. ஒன்று ஏற்கனவே தொடங்கிவிட்டது, மற்றது ஜூன் மாதம் அளவிலே தொடங்கி அதுக்குரிய முழு வசதியான ஒரு நிலையமாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர்கள் கூறியிருக்கிறார்கள்.